தடுமாறும்போது தடம் மாறுது. உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் நம்ம அநியாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டா போதும், மாற்றி அமைக்காமல் போதுமான உணர்வுலேயே வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அது குளிர்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும், சுகமான வாழ்க்கையாக இருக்கும், சுகத்துக்கு மேலே சுகமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் இன்னும் வாழ்க்கை வாழவே இல்லை. கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சிரமங்களையும் துன்பங்களையும் தோரைகளும் தான் இருந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் இரும்பு திரும்ப ஒரு சின்ன சுகம் கிடைக்குது, அதுக்கப்புறம் மறந்துடுறோம், மறுபடியும் அதோட அதிகமாகுது. அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்படல. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டதெல்லாம் சுகத்துக்கு மேலே சுகம், அமைதிக்கு மேலே அமைதி, ஆரோக்கியத்துக்கு மேலே ஆரோக்கியம், நேர்வழிக்கு மேலே நேர்வழி. அப்படி நம்ம சாட்சியமாக வாழ வேண்டியிருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரண இறைவன் ஆக்குறோம். குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையை. நம்ம எல்லாருமே கேட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறதில் அவசரப்பட்டு திணிக்கிற மொழியை நம்ம அதை வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படிங்கிறத கவனம் இல்லை. குடும்பத்திலேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொன்னால் குடும்பத்தாரை குணங்களை கொண்டு மன்னிச்சு பழகணும். நம்முடைய நல்ல குணங்களை அங்கே பயன்படுத்தணும். இறைவன் கொடுக்குற குணங்களை அங்கே செலவு பண்ணி பழகணும். அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லை, ஏதோ மீட்டிங் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்கு, இப்போ அதிகமாக யாரையும் திட்டுறதில்லை, அடிக்கிறது இல்லை. குடும்பத்தில் கண்டிப்பாக உணர்வாங்க. நம்ம எல்லாம் கூடவே பழகிட்டோம் இல்லையா? கெட்ட குணத்தை பழகிட்டாங்க. இப்போ நல்லதை நம்ம பயன்படுத்தும் போது, இறைவன் அருளை கொண்டு பயன்படுத்தும் போது அங்கே குடும்பத்துக்கு ஒரு சாட்சியமாக இருக்கும். அவங்களும் விரும்பி வருவாங்க இந்த பாதைக்கு. என்ன சொல்கிறாங்க பார்ப்போம், நம்ம போய் பார்ப்போம். என்னமோ குரான் எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஆனால் மீட்டிங் போகிறாங்க, வர்றாங்க, நிறைய மாற்றம் தெரியுது. முன்ன மாதிரி அதிகமாக பேசுகிறதில்லை, திட்டுறதில்லை, அடிக்கிறதில்லை, கோவப்படுறது கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு உதவியாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாற்றங்களும் உணர்ந்து அந்த குடும்பத்தாரும் இந்த பாதைக்கு வர அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அது வாழ்க்கை அமையும் போது. ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தா பெரும்பாலும் நம்ம நடந்துக்கிற விதத்தில் குடும்பத்தை நம்ம ஓடி போகிற அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் வன்மையாக தான் இருக்கிறோம். இறைவனுக்கு உண்மையாக இல்லை, மென்மையாகவும் இல்லை. இறைவன் சொல்கிறது நீங்கள் மென்மையாக நடந்துக்கங்க, எங்கேயுமே கோவப்பட சொல்லலை, யாரையும் குற்றங்களை பேச சொல்லலை, யாரையும் பழிவாங்க சொல்லலை. இது வேதமாக இருக்குது. இந்த வேதம் நமக்கு சமாளத்துக்கு உண்ட வழியை காமிக்குது. அதனால் இதுவே புத்தகம், மனிதனை மாற்றக்கூடிய புத்தகம்.